சார் வணக்கம் சார். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஏன் ஒரு மாதம் கழிச்சு வெளியேறாங்க? ஏன் ஒரு மாதம் கழிச்சு இல்லைன்றாங்க, இயலாதுன்றாங்க? என்னைக்கு நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அன்னையிலேருந்து திமுக கூட்டணியோட நீடிக்க இயலாதுன்னு அன்னைக்கு சொல்லலாமே. அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு அந்த கூட்டணிக்கு அந்த அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கும்போது எத்தனை முறை அண்ணாரிவாளையம் போயிட்டு வந்தீங்க? அப்போனா நீங்கள் கூட்டணி முடிஞ்சு போச்சுன்னா சொல்லவே இல்லையே. இப்போ சொல்கிறீங்க அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? நான் ஊகிக்கிறேன் அப்படின்னோம்னா கூடிய விரைவில் அவங்க மந்திரி சபைக்கு போக போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மந்திரி சபைக்கு போன ரெண்டு கட்சிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லீம் லீக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவோட உறவுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஏன்னா எதிர்கட்சிகளை கூட்டணியோட இருந்துக்கிட்டு ஆளுங்கட்சியில் வந்துட்டு மந்திரியாகவும் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும், அக்கறையாக வைக்கிற. அதெல்லாம் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அது ரைட்டு. நீங்கள் என்ன போகிறீங்களா? இது வரைக்கும் வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னீங்க, இதுக்கு மேலே உள்ளே போய் ஆதரவு அப்படி சொல்லிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. அது இயலாது. அதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்ன இயலாது? இல்லை ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேச்சினால கொஞ்ச நாளாக அதிருப்தி ஆகிட்டாங்களோ? அதெல்லாம் சும்மா இல்லை, நிறைய அதிருப்திகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, அதான் சொல்ல வரேன். இப்போ தான் எல்லாம் ஒட்டு மொத்தமாக அதுக்கு முன்னாடி அவங்க பேசுனதெல்லாம் எடுத்து பாருங்கள். இதே கம்யூனிஸ்ட் கட்சியோட 100ஆண்டு நிறைவு அதிலெல்லாம் போய் பாருங்கள். ஸ்டாலின் தான் கூட்டு வச்சு மாலை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இவங்க. இதோ இருக்க படம்லாம் இருக்குது பேப்பரில். அவங்களுடைய ஜனசக்தி பேப்பரை எடுத்து பாருங்கள், அது எனக்கு வரும். அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டாலினுக்கு 2 துண்டெல்லாம் போட்டு அவர் பேசுறது தான் முகப்பில் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. தோத்துட்ட உடனே எல்லாரும் மாறுறாங்க. அற்ற குளத்தோ அரநீர் பறவை போல. அதான் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. மார்ஷலுக்கும் ஐயநாதனுக்கும் தமிழ் வாத்தியாருக்குள்ள அற்ற குளத்தோ அரநீர் பறவை. என்னடா தண்ணீர் உடனே பறவைகள் வேற ஒரு இடத்துக்கு தண்ணீர் இடத்துக்கு பறந்து போயிடும். அதே மாதிரி பவர் இருக்கிற இடத்துக்கு இந்த பறவைகள் பறந்து போகுது. அதுக்கு சில பறவைகள் சும்மா போகும், இதுங்க காரணம் சொல்லிட்டு போகுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்றாரு. கனி என்ன மாதிரி பதவி? ஆமா, வேற என்னது? அப்படியே சார் சொல்லுவாங்க. வேற என்னது அது? அவர் சொன்னதுல நல்ல சொல்லு கெட்ட சொல்லு அப்படி தானே சொல்றாரு. கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு அப்படின்னா அரசியல் என்ன பேசுவீங்க நீங்க? நீங்க எல்லாம் விஜயை முதல்ல எடுத்துக்கிட்டீங்களா? அங்கீகரிச்சிங்களா நீங்களா விஜயனுடைய அரசியலை ஒத்துக்கிட்டீங்களா? நீங்கள்லாம் விஜய பாஜகவாகவே பார்த்தீங்க இல்லையா? இப்போ நீங்கள் எத்தனையோ பேட்டி எடுத்துருக்குறீங்க. விஜய் பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர் அப்படின்னு நான் எப்போ சொன்னேன்? நான் நீங்கள் என்ன சொன்னீங்க? இவரெல்லாம் பாஜகவால் இறக்கி விடப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய சமூக நலத்தை குலைச்சி திமுகவை சிதைச்சு திமுக கிட்ட இருந்து அந்த சிறுபான்மையினர் வாக்கை பறிச்சு அப்படின்னு சொன்னோம். இவங்க தான் இப்போ இவங்க தான் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது காதில் பூ சுத்துறாங்க. அதான் சொல்றேன், கனின்றது இவங்களுக்கு வந்து அமைச்சரவை பதவி வந்துருச்சு. அது எதுக்கு காய்? அது பழுக்கணும். அது அடுத்த தேர்தலுக்கு தான் பழுக்கும். அதனால தாண்ட போயிடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அப்படி கூட்டணி ஆசை இருந்தா அப்பயே அமைச்சரவை ஆசை இருந்தா அப்பயே போயிருப்பாங்களே. ஆமா, லேட்டா வந்துச்சு, லேட்டா போறாங்க சார். அவங்க எல்லாம் அதுக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க சார். அது ஊர் உலகத்துக்கு அப்படிலாம் சன்னியாசம் போனதான் நீங்க சொல்றீங்க. எல்லாத்தையும் மார்ஷல் தான் சொல்றது. அவங்க அப்படி அவங்க இப்படின்றதெல்லாம் ஒரிஜினலா அவங்க யாருன்னு பாருங்க. அவங்க எல்லாம் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க அப்படின்ற பேர் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு கொடுத்தாலாம் வாங்கிக்குவாங்க தான். இப்போதான் வாங்கிட்டாங்க. சோஃபா மட்டும் அவங்களுக்கு வரல, அவ்வளவுதானே. மற்றபடி மற்றதெல்லாம் வந்துதான் வந்துருவோம். இல்ல, ஓரளவு இவங்க எல்லாம் கொள்கைக்காக நிக்கக்கூடிய இயக்கங்கள். இவங்களே திமுக கூட்டணியில இருந்து வெளியில வராங்க. கொள்கைக்காக தான் நீங்க சொல்றீங்க. சண்முகம் என்ன சொல்றாரு? சிபிஎம் உடைய சண்முகம் திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி இல்லைன்றாரு. இந்த ஜோக கேட்டிருக்கீங்களா? நாங்கள் என்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொன்னவங்க அந்த பேர் என்னது? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்றது கொள்கை தானே சொல்லுது. அதிமுக கூட்டணி இருக்கிறோம், திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னா அது வேற விஷயம். நீங்க தானே சொன்னீங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இப்போ வந்து கொள்கை கூட்டணி இல்லைன்னா நீங்க வெளில வந்துட்டோம்னா கொள்கையெல்லாம் அப்படியே உங்களோட சேர்ந்து வந்துருமா? இந்த சீதனமா அது? ஏமாத்துறாங்க. பச்சையா பேச கற்றுக்குங்க. பெரியார் சொல்லுவார், நான் அப்படி தான் சொல்லுவேன், நான் கொச்சையாக தான் பேச மாட்டேன், பச்சையாக பேசுவேன்னுவார் அப்படின்னு சொல்லுவார் எடுத்து. அது மாதிரி அரசியல் நீங்கள் வந்துட்டு பேச கற்றுக்குங்க சரியா, மக்களுக்கு புரிகிற மாதிரி. நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னா அது கொள்கை கூட்டணி இல்லை. நீங்கள் உள்ளே போனோம்னா கொள்கை கூட்டணி ஆகிடுது. எத்தனை முறை இதே சண்முகம் போயிட்டு வந்தார், அவருடைய குடிவனரோட போயிட்டு ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தார். கூட்டணியெல்லாம் இல்லை. அப்போ வேறு எதுக்கு போனீங்க? அண்ணாரி வரைக்கிற நல்லா காஃபி போட்டு தராங்க, அது சாப்பிட்டு வருவோன்னு வர போனீங்களா? கேட்க தோணுதில்லை எவ்வளோத்தையும். நான் ஒரு இடதுசாரி ஆதரவாளர் தான் கேட்குறேன். இதெல்லாம் ஒரு ஏமாத்து செயல் இல்லை.
நாங்கள் வர்றோம், இந்த மந்திரி பதவி இருக்குது, நாங்கள் சேர்ந்துக்க போகிறோம், முழுமையாக ஆதரிக்க போகிறோம். ஸ்டாலின் வந்துட்டு இந்த அரசு ஐயப்போ அப்போன்னு இருக்குன்னு சொல்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கல, இந்த அரசுக்கு முழுமையாக ஆதரவு கொடுப்போம், அவங்களோட சேர்த்துக்குவோம், மந்திரி சபையும் சேர்த்துக்குவோம், ஆமாம் ஃபுல்லு அப்படின்னு சொல்லிட்டு போ. யாராவது தண்டனை கொடுக்க போகிறாங்களா உங்களுக்கு? கட்சி மாறினா தான் தண்டனை, கூட்டணி மாறினா என்ன தண்டனை? அரசமைப்பில் என்ன அது இல்லையா? இல்லையா? கூட்டணி மாறினா அரசமைப்பில் இல்லை. கூட்டணின்றது என்னது? திமுக ஓட்டை வாங்கி தானே நீங்கள் இத்தனை பேர் எம்எல்ஏ ஆகிருக்கீங்க. அதுதானே அங்கேயே வந்துடுது. ஒரு கட்சியினுடைய சார்பாக நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு நீ போகக்கூடாதுன்றது தானே ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பது, எதிர்நிலை அப்படின்றதுனால தானே 10th ஷெட்யூலில் போட்டு வச்சிருக்கிறான் கட்சி மாற்றம். ஆனால் கூட்டணி மாற்றத்துக்கு ஒரு குற்றம் கிடையாது, அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்ல வேண்டியதுதானே கூட்டணி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியுது, கூடிய வரையில் வரக்கூடிய தேர்தல் எல்லாம் அது தாவேகா தான் ஜெயிக்கும், அதனால் அங்கே ஒட்டிகிட்டு இருந்தோம்னா ஏதோ பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறாங்க, அவ்வளோதான். விஜய் வேற கேட்டாலே வந்துட்டு சும்மா காங்கிரஸுக்கு அள்ளி அள்ளி தராரு, நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கும் அள்ளி தருவார் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இப்போ அந்த 4 பேர் இருக்காங்க கட்சி மாறியவங்க, அவங்க மீண்டும் வந்துட்டு தேர்தல் அடிக்கக்கூடாது, அடுத்த ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கேஸ்லாம் இருக்குது இல்லை? அப்போ அந்த 4 இடத்துல யாரும் நிறுத்துவார்? எங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்குறேன், 4 பேருக்கு 4 இடத்த கொடுத்துட்டு போறாரு. கொடுக்க மாட்டாரு விஜய், எல்லாம் கொடுப்பாரு. ஸோ அப்படி ஏராளமான கணக்கு, வேற ஒன்றும் இல்லை இவங்க பேசுறதுக்கெல்லாம். ஒரு கொள்கை கூட்டணி இல்லைன்றது, இயலவில்லைன்றது, என்னது இதெல்லாம்? சரி, அப்படி ஒரு எண்ணத்தோட உங்க அமைச்சரவை எண்ணத்தோட போனாலும் அது தப்பா? அதை நான் சொல்லலையே, நானா சொன்னேன், நீங்க தான் நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. அமைச்சரவையில் ஏற்றுக்கிட்டா தப்பா அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. நாங்கள் வெளியில இருந்து மட்டுமே ஆதரிப்போம், கற்புடைய நங்கை நாங்கள் அப்படின்ற மாதிரி நீங்க தான் சொன்னீங்க. மக்களை சொன்னாங்க, பத்திரிகையாளர்களாக நம்மளா சொன்னோம், அவங்க தான் சொன்னாங்க, நம்ம ஒன்றும் சொல்லல. நம்ம சொன்னோமா? நீங்கள் எதாவது சொன்னீங்களா? நானும் எதுவும் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. வெளியிலேருந்து ஆதரவு அளிக்கிறது நம்மளும் அப்படி சொன்னால், விஜய் வந்தாரு, விஜய் கிட்ட நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ உள்ளே வந்து ஆதரவு அளிக்கிறோன்றீங்க, அவ்வளோதானே? போங்க, இதில் என்ன இருக்குது? ஆனால் காரணம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நாங்கள் எங்களை வந்துட்டு எங்களுக்கு கோபம் வருது. என்னடா இது, இவங்க இருந்தால் கொள்கை இல்லாட்டி இல்லையா அப்படின்ட்டு. இப்போ சொல்கிறாரு ஒரு வீரபாண்டியன், டிவிக்கே ஒரு ஜனநாயக சக்தி தான், ஜெயிச்ச உடனே தான் தெரியுமா உங்களுக்கு? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன சக்தி? பாஜக எதிர்க்கல, அப்போ என்ன சக்தி அது? அப்போ டெஸ்ட்ல இருந்திருக்கும், இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. நல்ல ஆட்கள் கம்யூனிஸ்ட் ஆமா சார், இது இப்படி இல்லாம பேசுறது. ஒரு 3 வருஷ காலம் வெளியில இருக்க போறீங்க, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் மாறப்போகுது எல்லாமே சூழல். அதுக்குள்ளேயே இப்படியா? இப்ப நம்மளாம் இந்த மாதிரி பார்த்துட்டோம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை. நாளைக்கு இவங்க மறுபடியும் தீவிர கூட்டணி வர்றாங்க, நம்ம என்ன பேசுவோம்? இதோட சேர்த்துக்கிட்டாரு பாரு இவரும், வேற வழி இல்லாத. எதுக்கு இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறணும்? அங்கே இல்லைன்னா இங்கே வந்துடுவாங்களாமா அப்படின்னு வேண்டியது. இப்போ இவங்களாம் விஜய் நம்புவார, ஒரு சோதரின்னா அவங்க நம்மளோட நிற்பாங்களான்ட்டு விஜய் நம்புவார். உடனே விட்டு ஓடி வந்துடுறாங்களா அவ்வளோ பெரிய கூட்டணியில் நின்று ஜெயிச்சது அவருக்கு தெரியாதா இவங்கெல்லாம் யாரால ஜெயிச்சாங்கன்ட்டு? துட்டுலேருந்து செயல்பாடு வரைக்கும் எல்லாமே திமுக தான் இல்லையா? விட்டுட்டு வந்துடுறீங்க. கேட்டால் நாங்கள் இல்லாமல் ஒன்றும் அவங்க ஒன்றும் ஜெயிச்சிட மாட்டாங்கன்னா சொல்லுவீங்க நீங்கள். ஆனால் சும்மா தமிழ் ஜனநாயக அரசியலை கேள்வி அரசியல் செய்வோருக்கு அறம் கூற்றாகும், அவ்வளோதான். மேட்டர் முடிச்சிட்டார் இளங்கோவடிகள். ஆமாம், ஒரு மாதிரி திமுக தனித்து விட்டது மாதிரி, விடப்பட்டது மாதிரி தெரியுது. அது எப்படிங்க? அவங்க பிரம்மாண்ட கூட்டணியோட இருந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு தனிமரமாக நிற்கிறது. அது பிரம்மாண்டமா கூட்டணி இருந்த போதும் அதுதான் பெரிய கட்சி. இவங்கெல்லாம் கூட்டணி விட்டு வெளியேறதுக்கு பிறகு அது பெரிய கட்சி. இன்னைக்கு அது 60 எம்எல்ஏ அவங்க கிட்ட தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட எல்லாம் கொசுறு போட்ட மாதிரி 2 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க நினைச்ச அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கல்ல. இவங்களுடைய நீண்ட நாள் கனவு, விடுதலை சிறுத்தைகளுக்கு அது ஒரு கனவு, காங்கிரஸுக்கு ஒரு கனவு, கம்யூனிஸ்டுகளுக்காக இருந்தாலும் அது ஒரு கனவா இருந்தாலும் அதுவும் நிறைவேறும்ல. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்குமோ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்குமோ பதவின்றது ஒரு கனவு கிடையாது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு வாய்ப்பு தான். கனவுலாம் கிடையாது. கனவு வந்துட்டு விஜய் தான். ஒரு கனவு கண்டார், நேரம் அங்கே போயிட்டு உட்காந்து விட்டாரு. புரியுதுங்களா? அந்த கனவு அப்படியே நிலைக்கணும் அப்படின்றதாலும் கோயிலாக போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? இவங்களுக்கு தான் கனவுலாம் கிடையாது, இவங்க பார்க்காத பதவியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கம்யூனிஸ்டுகளுடைய வாழ்க்கையே வந்துட்டு என்னது, மக்களோட சேர்ந்து மக்களோட என்ஜாய் பண்ணவங்க தானே அவங்களாம். இன்றைக்கி அவங்க இப்படி ஆயிட்டாங்க, அவ்வளோதான்.
இந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் அவர்கள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார். என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க இந்த நடைமுறை? முதல்ல அவங்க வந்துட்டு எப்போ அவங்களுடைய கட்சியினுடைய கொறடா உத்தரவை தாண்டி முரணா கட்சிக்கு ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தாங்களோ அன்னைக்கு 25 பேருடைய பதவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாருன்னு 21 பேர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதையும் ஏற்றுக்கிட்டு அவங்கள எல்லாம் மன்னிச்சிடுறீங்க. புரியுதுங்களா? ஓ அந்த ஒரு இது ஒரு சாம்பிராணி போட்டு பண்ணி விலகிடுச்சிடுவாங்க. அந்த மாதிரி மற்ற 4 பேர் வந்துட்டு கட்சி மாறி அவங்க பதவி இழந்துட்டாங்க. அவங்க எப்படி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாங்க? அவங்க மாறி ஓட்டு போட்ட உடனே பதவி போயிடுச்சு. ஆஸ் பர் தி 10th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இல்லை, அவர் சபாநாயகர் ஏற்றுக்கணும்ல, ஏற்றுக்கிற வரைக்கும் பதவி இருக்கு. சபாநாயகர் ஒரு கான்ஸ்டிடியூஷனு, மார்ஷலுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனு, விஜய்க்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனு, ஐயனாதனுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனா? ஒரே கான்ஸ்டிடியூஷன் தானே. அதன் மேலே தான் நம்ம வந்துட்டு உறுதிமொழியாக இருக்கிறோம். அப்புறம் என்ன உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று? பெரியார் கேட்ட மாதிரி அதுன்னு தலைக்கு ஒரு சீக்கா தாடிக்கு ஒரு சீக்கா? 4 பேர் பதவி எடுத்துடுறாங்க, நோட்டீஸ் கொடுத்தீங்க. இது அவங்களுக்கு தானே அப்ளை ஆகுதோ இல்லையா? 5 நாள் முடிவு எடுக்கணும். 18ஆம் தேதி நீங்கள் சொல்லிடணும், 22ஆம் தேதி சொல்லிடணும், 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு, 15 நாள் 21ஆம் தேதி 26ஆம் தேதி பத்திரிகையாளரை சந்திக்கிறான். நீங்கள் சந்திக்கலை, இன்னைக்கு வந்து பேசுறீங்க. 2 வாரம் கழிச்சு உங்கள் வசதிக்கு எடுத்துகிட்டு போகணும்ல. அப்படியே ஒரு சட்டம் தானே, அரசமைப்பு தானே. அது அப்படி இப்படி ஓட்டிகிட்டு போனால் அப்படி வந்து நிற்க போகுது, அப்படி ஓட்டிகிட்டு போனால் அப்படி வந்து நிற்க போகுது. அப்படியா? அது வேர் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் யுவர் ஆக்ஷன்? உங்களுடைய நடவடிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொள்கை தாத்பரியம் அது என்ன, எங்கே இருக்கு? அது சொல்லுங்க. 4 பேரோட ரெசிக்னேஷனை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கம் சொல்கிறீங்க. அதான் ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னத்தை நீங்கள் விளக்கம் கேட்பீங்க? அவங்க நீதிமன்றத்துக்கு போனால் சிரிக்க மாட்டாங்க. இது என்ன? அது முதல்ல அவங்க பதவியை இழந்துட்டாங்க. த மொமெண்ட் தே voted against the party's directive காலி. அப்புறம் என்ன நீங்க மறுபடியும் அவங்க அதுல குதிரை பேர குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்குல்ல, அதை விசாரிக்கணும்ல. என்ன அடிப்படையில, எதுக்காக, என்ன காரணத்துக்காக ராஜினாமா செஞ்சாங்க? ஏன் அதெல்லாம் அவருக்கு தெரியாதாமா? குதிரை பேர விளக்கம் கேட்டாதானே சார் தெரியும். அவங்க மனசுல இருந்து அவங்க சொல்லணும்ல. அது என்ன அவங்க மனசுல சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்துட்டு இந்த மாதிரி போட்டியிட்டோம், அதுக்கு 25 கோடி செலவாச்சு, 50 கோடியா கொடுத்தாரு ஆதவர்ச்சுனா, அது எல்லாத்தையும் மீண்டும் போட்டியிடுறதுக்கு தேவையான துட்டு தரேன்னாரு. அதை சொல்லுவாங்களா? வந்து சொல்லுவாங்களா? சொல்லுங்க. பைத்தியம் முடிச்சா கூட அந்த உண்மையை சொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு டிராமா. யுவர் எனக்டிங் எ டிராமா. அப்பவே 18 பேர் பதவி இழப்பு, 11 பேருக்கு இல்லைன்னு அப்போ சொன்னாங்க தெரியுங்களா? அதே தான் இப்போ கேலி கூத்தாக்குறாங்க அரசமைப்பை. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைமை, அவர் சொல்லக்கூடிய கொறடா, அவருடைய உத்தரவுக்கு என்னங்க நீங்க ஓட்டு போடல, முடிஞ்சு போச்சு இல்லை அப்பவே. ஏன் அவங்க ஆட்சி ஆதரவாக வாக்கு போட்டாங்க. சபாநாயகர் எது ஒன்றும் சொல்லலாம், அது சட்டத்தினுடைய பார்வைக்கு உட்படுத்தப்படாது. இந்த வசதி தானே உங்களுக்கு எல்லாமே பண்ணுது. வேற என்னது? அது ப்ரிவிலேஜை பயன்படுத்துறது. அந்த மாதிரி நான் இத்தனை முறை போயிட்டு வரலாம், அதுக்காகவே அத்தனை முறை போயிட்டு வர்றது, அந்த மாதிரி கதை இது. வேற என்ன இதுல சொல்லுங்க பாப்போம். ஆளாளுக்கு ஒரு நியாயமான மன்னிப்பு விடலாம். அதை முதல்லயே அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா பரவாயில்ல, கண்டோன்ற ஒரு வார்த்தை இருக்குது கான்ஸ்டிடியூஷன்ல, அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு அவர் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு, உடனே இவங்க வந்துட்டு மன்னிச்சுட்டான்னு இவரு சொல்றாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. 5 தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வேலையை பார்க்க சொல்லி தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டு. ஆமா, காலி. அவங்க காலின்னு இவர் தானே சொன்னாரு. அந்த 4 இதுவும் அசம்பிளியில் காலின்னு சொன்ன உடனே அவங்க அவங்களுடைய ப்ராசஸ் செய்வாங்க. அவங்க உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. நமது தேர்தல் ஆணையம் வந்துட்டு அப்படு கட்டுறது, தூயது, மிக தூய்மையானது இல்லையா தேர்தல் ஆணையம். ஸோ அவங்களை தேர்தல் நடத்த சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இடைத்தேர்தலில் வழக்கமாக எப்பயுமே எந்த காலத்துலையுமே ஆளும் கட்சிக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த முறை ஒரு புதிய ஒரு களத்தை தமிழ்நாடு அரசியல் சந்திச்சிருக்கு. ஆளுங்கட்சிக்கு ஏன் அட்வான்டேஜா வரும்? நல்லா துட்டு கொடுப்பாங்க, அதானே. விஜய் அந்த ஒரு இதெல்லாம் நிறைய உடைச்சிருக்காருல்ல. என்ன சார், யார் துட்டு கொடுக்கலையா விஜய் ஆட்கள்? நிறைய இடங்கள்ல கொடுக்கல. விஜய் தொகுதியிலே கொடுத்துருக்குறாங்க தொட்டு, பெரம்பூர்ல 1000 ரூபாய் வச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் தெரியும், நமக்கு தான் தெரியும், எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம், நம்ம எல்லாம் தெரியுறாங்க.
அதே மாதிரி சேலம் மேற்குல நின்றவர் வந்துட்டு ஓமனூரில் நின்றவர் சேலம் மேற்குல நம்ம ஆளுக்கு வந்துட்டு 2000 கொடுத்துட்டாரு. அதனால தான் நம்ம இங்கே தோத்தோம். அதனால 5000 to 6000 ஓட்டு நம்மளுக்கு மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பேசுறாரு. வந்துச்சுல்ல, எல்லாத்தையுமே பார்த்தோம்ல. சேலம் மேலூரில் நின்று தோத்த தாவேகா எம்எல்ஏ வேட்பாளர் அழுகுறாரு. ஏன்னா சேலம் மேற்குல நின்றவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, காசு கொடுத்துட்டு ஜெயிச்சு விட்டாராம் இவர். அதனால இது பாருங்க, விஜய் கட்சியில் இருக்கிறவங்கள யாரு ரசிகர்கள் தானே. அவங்க எல்லாருமே வந்துட்டு 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கி பார்க்குறவங்க. அவங்க எப்படி நியாயமா நேர்மையா நாணயமா இருப்பாங்க? அதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் இப்போ சோஃபா அனுப்புனாங்க. ஏன் சோஃபா அனுப்பிட்டு தான் போய் பார்க்கணுமா? சோஃபா போச்சுல எல்லாருக்கும். ஏன் போச்சு? ஏன் அதை முன்னாடி சிபி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்களாம் தரையில் வந்துட்டு தடுக்கு போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா? விஜய் போனால் உட்கார்றதுக்கு இல்லை, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சோஃபா அனுப்பிட்டீங்களா? எதுக்கு இந்த நவாப் நாற்காலி வேலை? ஸோ அதெல்லாம் கிளீனாக செய்வாங்க. ஆட்சிக்கு வந்தாச்சு இல்லை, பதவியை தக்க வைக்கணும்ல. கிறிஸ்டோ ரெட்டி இருக்கிறாரு, ஆந்திரா பணக்காரர் இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறான் கூடவே. அவன் தான் டெல்லி கூடவே வரான், இறங்குறான், போகிறான், வரான், எல்லாம் இறங்குறான். ஸோ அதனால இவங்க எல்லாமே செய்வாங்க. சும்மா இவர் சொல்கிறாரு அப்படி, அவ்வளோதான். இப்போ ஊர் ஃபுல்லாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாம் எங்கேருந்து வருது? தாவேகானுடைய ஒரு ஆள் எம்எல்ஏ கூட இல்லை. அவர் போயிட்டு ஒரு செங்கல் சோலையில் நின்றுட்டு ஒரு சோலையும் ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் என்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னதை எடுத்து பார்த்தோட தானே கட்சி விட்டு நீக்கினாங்க. எந்த தைரியத்தில் சொன்னார்? விஜய் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இங்கிலீஷ் படத்தில் சொல்கிற மாதிரி எரேஸ் பண்ணுவாங்களா? செலவு பண்ண துட்டுகள்லாம் யார் தருவா? நான் தான் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கிறேன்ல. சீட்டு கொடுக்கும் போதே 5 கோடி ரூபா செலவு பண்ணிங்களான்னு கேட்டு சீட்டு கொடுத்தீங்களே. அப்போ அவன் எங்கே வந்து சம்பாதிப்பாங்க சொல்லுங்கள்? இங்கே தான் நம்ம சம்பாதிப்பான். அப்புறம் நிறைய ஒரு கேள்வி சார். சமீபத்தில் நீங்கள் இந்த சோஃபா பிரச்சனைகளை பற்றிலாம் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. இந்த பேரங்கிறன்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு சில உண்மைகளை உடைச்சதா சொல்கிறாரு. உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்திச்சாங்க, ஒரு பெரிய பேரம் போச்சு, கடைசி நேரத்தில் ட்ராப் ஆயிடுச்சு. ஸ்டாலினே ஃபோனில் பேசினாரு. இல்லை, ஆக்சுவலாக என்ன அப்படின்னோம்னா அது எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆக எடப்பாடி ஆதரித்து திமுக ஆதரவோட எடப்பாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்துச்சு. நடந்தது உண்மை. அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திச்சாரு. அதுக்கு பிறகுதான் ஆளுநர் வந்துட்டு திமுகவும் அதிமுகவும் வந்து 118 கேட்டாலும் நான் வந்துட்டு அவங்களுக்கு மதுரை சபை அமைக்க அடைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இவர் எம்எல்ஏக்கள் கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு புதுச்சேரி போனாரு. திரும்பி வரத்தோட காட்சி மாறிடுச்சு. எல்லாரும் திமுகவுக்கு நியாயமா, இதை அடுக்குமா பொறுக்குமா அப்படின்லாம் கேட்ட உடனே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திருமாவளவனை வச்சு ஒரு கேம் ஆட போத்தாங்க. அதுவும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. அது திருமாவளவன் என்னடா அது திடீர்னு நம்ம தரைக்கு வந்துட்டு இப்படியாப்பட்ட வேட்டா அப்படி சொல்லிட்டு அவரும் ஒதுக்கிட்டாரு. இதான் நடந்துச்சு. ஆனால் இதில் பணக்காரங்களாம் இன்வால்வ்டு, அதையும் நான் சொல்ல வரேன். இல்லை, இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே ஒரு பெரிய கடுமையான ஒரு பேட் இமேஜை கொண்டு வரும். வந்துச்சு, உண்மைதான், இல்லைன்னா சொல்ல முடியாது, நடந்துச்சு தான். நிறைய விஷயங்கள் பயனுடைய நன்றி.